கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆத்ம சிநேகிதரும் ஆத்ம நண்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வேத புத்தகம் ஒரு கால வரையற்றது. இட் இஸ் a timeless book. It is a trustworthy book. It is a treasured book. நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் நினைவாலயத்தை சென்று பார்த்தேன். மிக பிரம்மாண்டமான ஒரு மியூசியம். அங்கு அவருடைய வாழ்க்கை சரிதத்தை ஆடியோ மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் சித்தரித்து காண்பித்தார்கள். அங்கு ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில் உள்ள ஒரு புஸ்தகத்தின் குறிப்பு என் மனதை மிகவும் கவர்ந்தது. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் இவ்வாறு கூறுகிறார்: நான் 9 வயதாய் இருந்தபோது என் அருமை தாயை இழந்து விட்டேன். நான் 10 வயதாகும் போது வேதத்தை 3 முறை வாசித்து முடித்தேன். What a great thing for a 5th standard boy to read the Bible 3 times. அவர் மிகவும் அதிகமாக நேசித்த புஸ்தகம் வேதாகமம். அவர் கூறுகிறார், ஒரு நாட்டை ஆளுவதற்கு 2 அம்சங்கள் தேவை. 1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 2 பைபிள் என்று இவ்வாறு கூறுகிறார். அதனால்தான் அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு பிரசிடென்டாக இருந்தார். ஜார்ஜ் முல்லரை பற்றி நாம் அறிவோம். அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவர் அநேக அநாத இல்லங்களை ஸ்தாபித்தார். அவர் கூறுகிறார், உலகத்திலே மிக சந்தோஷமான மனிதன் நான். ஏனென்றால் நான் வேதத்தை நேசிக்கிறேன். வேதத்தை ஒரு வருஷத்தில் 4 முறை முழு மனதுடன் வாசிப்பேன். அவ்வாறு வாசிக்கும் பொழுது புது புது அற்புதங்கள், அடையாளங்கள், மேலும் மகத்துவமானவைகள் எனக்கு தென்படும். ஒரு யூதன் ஷீமா என்ற வசனத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பானாம். ஷீமா என்பது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இந்த கட்டளைகளை நீ உன் இருதயத்தில் பதித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் நீ படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவற்றை குறித்து பேசி உன் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொண்டு உன் கண்களுக்கு நடுவில் ஞாபகக்குறியாய் வைக்க வேண்டும். உன் வீட்டு வாசல்களிலும் நிலைகளிலும் அவைகளை எழுதுவாயாக என்று கூறப்பட்டுள்ளது. நாம் நம் பிள்ளைகளுக்கு வேதத்தை கருத்தாய் போதிக்கிறோமோ? ஒரு யூதனுடைய தலையாய கடமை என்னவென்றால், தன் மகன் 12 வயதாகுவதற்குள் 5 ஆகமங்கள், அதாவது மோசேயின் 5 ஆகமங்களையும் அவன் மனப்பாடம் பண்ணி இருக்க வேண்டும். எனவே இட்ஸ் a great question that we have to train our children in reading the Bible. Now we have come to the next part of the program, that is the message delivered by Mr. Joseph Stephen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சிறிய மனிதர் மூலம் பெரிய செய்தி, பிக் மெசேஜ் ஃப்ரம் ஸ்மால் பீப்புள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில், குறிப்பாக ஆதியாகம நாட்களில் வாழ்ந்த நோவா என்பவனை பற்றி உங்களோடு கூட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நோவா என்பவன் முதல் மனிதனான ஆதாமின் 7ஆம் வம்சத்தில் வந்த ஏனோக்கின் கொள்ளு பேரன். இவனை குறித்து ஆதியாகமம் 6, 7, 8, 9ஆம் அதிகாரங்களில் நாம் இவனை குறித்து வாசிக்கலாம். இவனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இவனை பற்றி ஒரு சில குறிப்புகளே வேதத்தில் இருந்தாலும் இவன் தொடர்புடைய நிகழ்வுகள் மிகவும் பிரபலமானவை. இவனுடைய காலத்தில் தான் முதல் முறையாக இந்த உலகத்திலே ஜலப்பிரளயம் ஏற்பட்டது. இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தப்புவதற்காக முதலாக ஒரு பேழையை உருவாக்கினவனும் இந்த நோவாதான். இந்த நாளிலே அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில பாடங்களை உங்கள் முன்பாக நான் சுருக்கமாக வைக்க
விரும்புகிறேன். முதலில் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதாவது நோவா வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் மிகுந்த துன்மார்க்கராய், பொல்லாதவர்களாய், அவர்கள் கேடுள்ளவர்களாய், சோரம் போனவர்களாய், தீங்கு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த நோவா சன்மார்க்கனாய், நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் வாழ்ந்தான். இந்த மக்களை படைத்த இரக்க மிகுந்த கர்த்தரே ஏன் இந்த மக்களை படைத்தோம் என்று மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அந்த நாட்களிலே அந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமாக இருந்தது. எனவே அந்த மக்களை எல்லாம் அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். நல்லவனாக வாழ்வது என்பதே மிக ஒரு கடினமான காரியம். அதுவும் பொல்லாதவர்கள் மத்தியிலே, தீமை செய்கிறவர்கள் மத்தியிலே, வஞ்சகம் செய்கிற மக்கள் மத்தியிலே நல்லவனாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம். அநேக நேரங்களிலே இந்த நீதிமானாய் வாழுகிற மக்கள் தனித்து விடப்படுவார்கள். அவர்களுடைய கருத்துக்களையோ அவர்களுடைய எண்ணங்களையோ யாரும் புரிந்து கொள்வதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் கொடூரமான மக்கள், தீமை செய்கிற மக்கள், வஞ்சகம் பேசுகிற மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்திலே இருக்கிறார்கள், நம்முடைய தெருவிலே இருக்கிறார்கள், நம்முடைய ஊழியத்திலே இருக்கிறார்கள், நாம் பணிபுரிகிற இடத்திலே இருக்கிறார்கள். நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மை அவதூறாக பேசுவார்கள், நமக்கு தீமை செய்வார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி என்றால் யோசித்து பாருங்கள். நோவா இந்த பொல்லாதவர்கள் மத்தியிலே எப்படி ஒரு தனிமையை உணர்ந்திருப்பான், தனித்து விடப்பட்டிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஓராண்டுகள், ஈராண்டுகள் இல்லை, ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக 600 ஆண்டுகள் அவன் இந்த பொல்லாத மக்கள் மத்தியிலே நீதிமானாய் வாழ்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படியும் வாழட்டும், நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் உலகத்தை ஜலப்பிரளயம் மூலமாக அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் மாத்திரம் தப்புவிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அப்பொழுது நோவாவை பார்த்து, நீ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். அந்த பேழையை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அவர் ஆலோசனையும் கொடுத்தார். அது எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும், எவ்வளவு அகலமாக இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், எத்தனை அடுக்குகள் இருக்க வேண்டும், எத்தனை ஜன்னல்கள் இருக்க வேண்டும், எத்தனை கதவுகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்த ஒரு நல் ஆலோசனையை அவனுக்கு கொடுத்தார். அதையெல்லாம் கேட்டு அவன் அந்த பேழையை செய்ய ஆரம்பித்தான். அதைத்தான் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இங்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா அப்படியே செய்தான், அதாவது கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அந்த காலத்தில் எந்த விதமான பேழை கட்டுவதற்கான எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது. நோவா அதற்கு முன்பாக ஒரு பேழையை பார்த்ததுமில்லை. அவன் பேழை கட்டும் விதத்தை ஒரு விதத்திலும் அறியான். ஆனால் பரத்திலிருந்த அந்த தேவன், காணக்கூடாத இறைவன் இவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நினைவில் கொண்டு அதையெல்லாம் செய்தான். நேற்று சொன்னது இன்று மறந்து விடுகிறது, போன வாரம் சொன்னது இந்த நாளிலே ஞாபகம் இல்லை. ஆனால் இவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொன்னபடி செய்தான். இவன் தான் செய்ய வேண்டும், இவன் தான் கர்த்தரிடமிருந்து ஆலோசனையை பெற வேண்டும், இவன் தான் மரத்தை தயார் பண்ண வேண்டும், இவன் தான் வெட்ட வேண்டும், இவன் தான் கீழ் பூச வேண்டும், இவன் தான் ஆணி அடிக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் சொன்னபடியே செய்தான். இன்று ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு
ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளையை கொடுப்பார் என்றால் அவர் எளிதாக செய்து முடியும். இன்டர்நெட் இருக்கிறது, இமெயில் இருக்கிறது, எவ்வளோ வசதி இருக்கிறது, எவ்வளோ அறிவு பெருத்து இருக்கிறது. எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் மூலமாக இல்லை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவரை தயார் செய்து சொல்லிவிட்டு இவர் கோஆர்டினேட் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்து விடலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. எந்த அறிவும் இல்லை. இவன் ஒரு பேழையை பார்த்தது கூட இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். அவன் கொஞ்சம் கூட முறுமுறுக்கவில்லை, தயக்கம் காட்டவில்லை. கர்த்தர் தன்னுடைய பணிக்கு சிம்சோனையும் கிதியோனையும் அவர் அழைக்கும் போது, சவுலையை அழைக்கும் போது அவர்கள் எல்லாம் தயக்கம் காட்டினார்கள், முறுமுறுத்தார்கள், எங்களால் இது முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு செய்ய முடியாத, இதுவரை அறியாத ஒரு காரியத்தை நோவா செய்யும்படி கர்த்தர் அழைத்த போது அவன் கொஞ்சம் கூட முறுமுறுக்கவில்லை, தயக்கம் காட்டவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் செய்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தான். அடுத்ததாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு வேலையை ஆரம்பித்து விடலாம், தொடர்ந்து கொஞ்ச நாள் செய்யலாம். ஆனால் அதை செய்து முடிப்பதில் தான் அதனுடைய புகழ்ச்சியே இருக்கிறது. இந்த அநேக காரியங்கள் ஆரம்பித்து பாதியிலே நிற்கிறது, செய்ய முடியாமல் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் இங்கு வாசிக்கிறோம், நோவா கர்த்தர் சொன்னபடியே அதை செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். அதனால்தான் பிரசங்கி மிக அழகாக சொன்னான். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆரம்பம் பெருசு இல்லை, முடிக்கிறது தான் ஒரு மேன்மையான காரியம் என்று பிரசங்கி சொன்னான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று பெருமையோடு அவர் சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார், இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொன்னார். அதாவது கர்த்தர் நியமித்த கிரியை நாம் செய்து முடிக்கும் போது அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இங்கு நோவா கர்த்தர் தனக்கு குறிப்பிட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தான். மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25லிருந்து 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அவன் எவ்வாறு அவனுக்கு நியமித்த பணியை செய்து முடித்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தன்னுடைய சொந்த மக்களோடு, யூத மக்களோடு பாடுகளை அனுபவிப்பது மேலானது என்று சொல்லிவிட்டு அரண்மனையில் உள்ள எல்லா சௌகரியங்களையும் விட்டு விட்டு சென்றான். இந்த இஸ்ரவேலரை வழி நடத்தி சென்றான். போகும்போது பாதி வழியிலே ஆண்டவர் சொன்னார், நீ போக முடியாது, நீ கானானுக்குள் போகக்கூடாது, ஆனால் நீ இவர்களை கொண்டு அந்த யோர்தான் இக்கரை வரைக்கும் நீ விட வேண்டும், ஆனால் யோர்தானை தாண்டி போகக்கூடாது என்று சொன்னார். அதையும் அவன் செய்து முடித்தான். அதையும் அவன் செய்து முடித்தான். ஒருவேளை நாம் அங்கிருந்து என்ன சொல்லியிருப்பான், ஐயா நானே அங்கே போக வேண்டாம் என்று நீர் சொல்லுகிறீர், அப்படி இருக்கும்போது இந்த மக்களையெல்லாம் நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டுமா என்று ஒருவேளை நாம் கேட்டிருப்போம். கர்த்தர் நியமித்த கடமையை செய்து முடித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நன்றியோடு உண்மையோடு செய்து முடிப்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த அநேகர் தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள், தடபுடலாக ஆரம்பிக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போடுகிறார்கள். ஆனால் முடிப்பதில்லை. பாதி வழியிலே கவனம் வேற எங்கேயோ திரும்பி விடுது, வேற எதையோ முடித்து விடுகிறார்கள். தங்களுக்கு நியமித்த கடமையை விட்டுவிட்டு, தங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு கடமையை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியத்தை அவர்கள் செய்து அதை முடிக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் அவனுக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தான். ஆரம்பம் பெரிதல்ல, முடிப்பதே காரியம். ஆரம்பம் பெரிதல்ல, முடிப்பதே காரியம். இந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் இந்த காரியத்தை சற்று வேறு கோணத்திலே அவன் சிந்திக்கிறான். அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று
பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த ஆசிரியர் சொல்கிறார், ஏதோ கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று கடமைக்காக மெக்கானிக்கலாக கர்த்தர் சொல்லிட்டார் கண்டிப்பாக கீழ்ப்படியணும் அப்படின்னு அவன் செய்யாம, கர்த்தர் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று தான் அறியாததை, தான் இதுவரை காணாததை, அது கர்த்தர் சொல்லிவிட்டார், அதனால அந்த ஜலப்பிரளயம் நிச்சயமாக வரும், எனவே அதற்கு நான் தப்பிக்கும் பொருட்டு நான் இந்த பேழையை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பயபக்தியுள்ளவனாய் இந்த காரியத்தை செய்தான் என்று இவர் எழுதுகிறார். அதாவது வெறும் கீழ்ப்படிதல் முடித்தல் என்பதல்லாமல் அவன் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு அவன் காரியத்தை உள்ளான மனதோடு இந்த பேழையை கட்டினான். ஏதோ கடமைக்காக கடவுள் சொல்லிவிட்டார் என்பதற்காக அவன் செய்யாமல் உள்ளான மனதோடு செய்தான், விசுவாசத்தோடு செய்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நிச்சயமாக இங்கு ஜலப்பிரளயம் வரணும், ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்பதை அவன் முழு மனதோடு நம்பினான். அதனால்தான் அவன் விசுவாச வீரர் பட்டியலிலும் அவன் இடம் பெற்றிருக்கிறான். விசுவாசம் என்பதை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் விசுவாசத்தை குறித்த ஒரு விளக்கத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ப முடியாதவற்றை நம்புவதுதான் விசுவாசம், காண முடியாதவற்றை நம்புவதுதான் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அறிவான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு மிக அழகாக காரியத்தை சொல்கிறான். இந்த உலகம் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் மலை இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, எவ்வளோ விதமான தாவரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து ஒன்னொன்னா ஒட்டி வைக்கல. இந்த உலகத்தை உருண்டியா செய்து அதெல்லாம் ஒன்னொன்னா ஒட்டி வைக்கல, உண்டாக கடவுள்னாரு உண்டாயிருச்சு. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் எது சொன்னாலும் அது நடக்கும். நான் இப்பொழுது காணாவிட்டாலும் சரி, எனக்கு தெரியாவிட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் அதை நம்புவேன் என்று சொல்லதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இந்த நோவாவுக்கு இருந்தது என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாயா, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன காரியம் நடக்கலைன்னா கூட உடனே அப்செட் ஆயிடுறோம். ஒண்ணுமே நடக்காது, இந்த ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் அவர் மேல் நாம் பொறுமை இழந்து விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போய்விடுகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். இப்பொழுது எல்லாரும் பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். பெரிய ஜலப்பிரளயம் வருகிறது. ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுகிறது. இந்த பேழையில் குடியேறிய நோவாவின் குடும்பத்தாரும் அவனோடு கூட சென்ற அந்த மிருகங்களும் பறவைகள் மட்டும் தப்பிக்கின்றன. ஏறக்குறைய 1 வருஷம் 17 நாட்கள் அவர்கள் பேழைக்குள்ளாக இருக்கிறார்கள். கடைசியாக ஜலம் வற்றி விடுகிறது, தரை உலர்ந்து விடுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை பேழையை விட்டு வெளியே வர சொல்கிறார். வெளியே வந்தவுடனே அவன் உடனே ஒரு காரியத்தை செய்கிறான். அதைத்தான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இவன் பேழையை விட்டு வெளியே வருகிறான். வெளியே வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான், நன்றி செலுத்துகிறான். பொல்லாத மக்கள் வாழுகிற அந்த பூமியிலே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் வேறு பிரித்து காப்பாற்றி இந்த பேழையிலே வைத்து அவனை பாதுகாத்து மீண்டுமாக இந்த பூமியிலே வாழும்படி செய்த
அந்த ஆண்டவரின் பெரிய தயவை நினைத்து அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். நன்றி செலுத்துகிறான். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்திற்கும் நன்றி செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் அநேக சங்கீதங்களை நன்றி தெரிவிப்பதற்காகவே அவன் எழுதியிருக்கிறான். அவன் சொன்னான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. இன்று பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதி வரும்போது விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக சுகம் கொடுக்கிறாரு. சுகம் கொடுத்த உடனே நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரியமே மறந்து போய்விடுகிறது. சாட்சி சொல்லக்கூட அநேக நேரத்தில் நாம் தடுமாறுகிறோம். சாட்சி சொல்லக்கூட சில நேரத்தில் கூச்சமாக இருக்குது, வெட்கமாக இருக்குது, நன்றி சொல்வதற்கு மறந்து போகுது. எல்லாம் யதார்த்தமாக நடந்துருது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மனிதர் ஏதாவது உதவி செய்தார், அவருக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறோம், அவருக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம், அவருக்கு சீட் வாங்கிட்டு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தால் இது என்னமோ நேச்சுரலாக நடந்துருச்சு என்று சொல்லி நன்றி செலவே கூச்சப்படுகிறோம், தயங்குகிறோம். வேண்டாம் வேண்டாம். இந்த ஆதியாகம நாட்களில் வாழ்ந்த இந்த அருமையான நோவா கர்த்தருக்கு நன்றி சொல்ல தயங்கவில்லை. படகிலிருந்து இறங்கியவுடன் கர்த்தருக்கு நன்றியை சொன்னான். கர்த்தருக்கு நன்றியை சொன்னான். நன்றி சொல்கிற பிள்ளைகளாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். இதை மறந்து போக வேண்டாம். இதை மறந்து போக வேண்டாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். முடிவெறியாக ஒரு சில குறிப்புகளை மாற்றம் நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டி முடித்து பொறுமையோடு அந்த பேழையில் பயணம் செய்து மீண்டுமாக இந்த பூமியில் இறங்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். இதை கண்ட கர்த்தர், இனிமேல் நான் பூமியை ஜலத்தினால் அழிக்கப் போவதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய உறுதிமொழியை அவர் கொடுத்தார். அதைத்தான் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் கேட்போம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இங்கு நோவாவினுடைய வாழ்க்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய கேட்பது ஆண்டவர் மனதை தொட்டது. அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். இனிமேல் நான் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று அவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா அவனுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை அவர்களுடைய சன்னதிக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்தது. கர்த்தரே ஒரு உடன்படிக்கை செய்தார். அவர் என்ன சொன்னார்? இனிமேல் நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இதை புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் பரிசுத்தமாய் இருக்கிற பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்குத்தான் இவன் முன் உதாரணம். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தேவ செய்தியை கேட்டோம். வேதத்தில் டைபாலஜி என்ற ஒரு டாபிக் உள்ளது. அதாவது ஒன்றை ஒன்றுடன் ஒப்பிட்டு பார்த்தல். நோவா பேழையுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை நாம் ஒப்பிடலாம். நோவா ஒரே ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதே போல இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சபையை அவர் கட்டுவித்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறினார். சபை என்று கூறினார், சபைகள் என்று கூறவில்லை. ஒரே ஒரு சபை, தட் இஸ் த யூனிவர்சல் சர்ச். நோவா ஒரே ஒரு மரத்தால், கோப்பேர் என்ற மரத்தால் பேழையை கட்டினார். அதே போல இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் சபை கட்டப்படும். சபையின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து, சபையின் மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து.
நோவாவின் பேழை கட்டுவதற்கு ஒரே ஒரு குறிக்கோள். அவனுடைய குடும்பத்தார் 8 பேரும் ஜல பிரளயத்திலிருந்து மீட்பதற்காக கட்டப்பட்டுள்ளது. அதே போல சபை மனித குலத்தை பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் மரணத்தினின்றும் மீட்பதற்காக கட்டப்பட்ட சபையாகும். நோவாவின் பேழையில் ஒரே ஒரு ஜன்னல் இருந்தது. அதன் வழியாக சூரிய ஒளி உள்ளே வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு வேதாகமம் ஒரு ஜன்னலாகும். அந்த வேதாகமத்தை நாம் திறந்து வாசிக்கும் பொழுது தெய்வீக ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறார். நோவாவின் பேழையில் ஒரே ஒரு கதவு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் சபையிலும் ஒரே ஒரு கதவு, ஒரே ஒரு வாசல் இருக்கும். இயேசு கூறுகிறார், நானே வாசல், என்னுள்ளே நீங்கள் பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவாவின் பேழையில் நாம் பார்க்கும் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் சபையில் இருக்கின்றது. ஒரே ஒரு கேள்வி, நாம் சபையின் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? வெளியே இருந்தால் இந்த நிமிடமே இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் வழியாக உள்ளே வந்து அங்கத்தினர் ஆக வேண்டும். சபை எனப்படுவது பரிசுத்தவான்களின் கூட்டம், அது விசுவாசிகளின் கூட்டமாகும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.